வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகேவலின் காதல் அசுரனே. பாகங்கள் 55 மற்றும் 56. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. அம்மாடி, இந்தர் தம்பி இன்னும் ரூம்ல இருந்து கீழே இறங்கி வரல. எப்படி இவ்வளோ நேரம் ஆகியும் அவர் வராமல் இருக்க மாட்டாரு. இன்னைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்னு வேற ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாரு. அதனால நீ அவர் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் போய் பாருடா, நான் அவளை சாப்பிட வச்சிடுறேன் என்று பாட்டி கூற, அதை கேட்டு அதிர்ந்த அனாதிகா, என்னது நானா? பாட்டி என்ன சொல்றீங்க? நான் எப்படி அவரோட ரூமுக்கு போக முடியும் என்று தடுமாறினால் வார்த்தை வராமல் அவள் கூறியதை கேட்டு புரியாமல் அவளை பார்த்தவர், இதுக்கு ஏன்டா நீ இவ்வளோ தடுமாறுற? உன் புருஷன் ரூமுக்கு தானே நீ போக போற, அப்படிதானே நான் சொல்கிறேன். இன்னும் கேட்டால் கல்யாணம் ஆகி நீ இவ்வளோ நாள் வரைக்கும் வேற ரூமில் தனியாக இருக்கிறதே தப்பு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறது தான் சரியானது. அது உனக்கு தெரியும் தானே? அப்புறமும் ஏன் இப்படி பண்ணுற நீ என்று முதல் முறையாக அவர் வாயை திறந்து பேச, அவர் திடீரென்று இப்படி ஒரு கேள்வி கேட்பார் என்பதை எதிர்பாராத அனாதிகா அதிர்ச்சியுடன் நின்றாள். அவளின் அதிர்ந்த முகத்தை கண்டு எங்கு தான் அதிகமாக பேசிவிட்டோமோ என்ற பயந்த பாட்டி, நான் ஏதோ ஒரு கோபத்தில் கேட்டேன்டா. இந்தர் தம்பியோட வாழ்க்கையில் என்ன நடந்துங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நமக்கே தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத அவர் வாய் திறந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதுவும் இப்போல்லாம் தம்பி முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப மாறிட்டாரு. நாளுக்கு நாள் அவரோட மாற்றம் அதிகமாயிட்டே போகுது. எனக்கு அதுதான் பயத்தையே கொடுக்குது. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமான பிறகாவது அவர் சந்தோஷமாக இருப்பார்னு நினச்சேன். திருமணங்கிறது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையிற விஷயம். அப்படி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துமே அவர் முன்ன இருந்ததை விட இன்னும் இறுக்கமாக தான் இப்போ மாறிட்டாரு. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. இனிமேல தயவு செஞ்சு அவரை விட்டு பிரிஞ்சு இருக்காத. உன்னோட பிரிவு கூட அவருக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கலாம். முதல்ல அவர்கிட்ட பேசி பழகு. நீ சாதாரணமாக அவர்கிட்ட பேசி பழகினதை வச்சே அவரோட மனநிலை மாறும். நீ படித்த பொண்ணு, உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ என்று கூறிய பாட்டி வேதாவிற்கு காலை உணவு தயாரிப்பதற்காக சமையல் அறைக்குள் நுழைந்தார். அவர் கூறியதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் சிலை போல் நின்று இருந்தால் அனாதி. அவர் கூறிய அனைத்தும் சரிதானே? பார்கவும் இந்தரை பற்றி அவரிடம் கூறிய பொழுது எல்லாம் இந்தர் மிகவும் விளையாட்டுத்தனம் நிறைந்தவன், அனைவரையும் அரவணைத்து செல்பவன் என்றுதானே கூறினான். ஆனால் இப்பொழுது பார்க்கும் இந்தருக்கும் பார்கவ் கூறிய இந்தருக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. இறுகிய முகத்துடன் யாரையும் மதிக்காமல் எப்பொழுதும் ஒருவித இறுக்கமான மனநிலையில் இருக்கும் அவனை பார்க்கும் பொழுது அவன் வாழ்வில் என்ன நடந்தது என்பதை யூகிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் அனாதி. சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு தன் நினைவிலிருந்து வெளியே வந்தவள் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு வேகமாக சமையல் அறைக்குள் நுழைந்தாள். மீண்டும் அவள் உள்ளே வருவதைக் கண்டு பாட்டி அவளை புரியாமல் பார்க்க, பிளாஸ்கில் ஊற்றி வைக்கப்பட்டிருந்த காஃபியை ஒரு கப்பில் மாற்றிக்கொண்டவள் அதை எடுத்துக்கொண்டு படியை நோக்கி நகரத் தொடங்கினாள். அவளின் செயலில் பாட்டிக்கு இதழின் ஓரம் ஒரு மென் புன்னகை ஒன்று உதிர்ந்தது. சீக்கிரமே உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக மாறணும். குழந்தை குட்டிங்களோட இந்தர் ஐயாவும் நீயும் நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த கடவுள் எனக்கு அருள் புரியணும் என்று மனதுக்குள்ளேயே இறைவனிடம் வேண்டிக் கொண்டார் பாட்டி. ஒரு தைரியத்தில் வேகமாக மேலே படியேறி வந்தவளுக்கு இந்தரின் அறைக்குள் எப்படி நுழைவது என்று தயக்கம் அதிகமாக இருந்தது. வெகு நேரம் அவன் அறையின் கதவுக்கு முன்பு கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தவள் பின்பு தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அறை கதவை தட்ட செல்லும் சமயம் கதவு திறந்திருப்பது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. என்ன இவரு கதவு கூட லாக் பண்ணாம தூங்குறாரு என்று யோசித்தவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய, அங்கிருந்த மிகப்பெரிய அறையின் மையத்தில் போடப்பட்டிருந்த மிகப்பெரிய கட்டிலில் கண்மூடி சாய்ந்து அமர்ந்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தான் இந்தர். என்ன ஆச்சு? உட்கார்ந்தபடியே தூங்குறாரு. உடம்பு எதுவும் சரியில்லையா அவருக்கு? ஒருவேளை நைட்டு தூங்காம போயிட்டாரா? முகமே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே என்று நினைத்தவள் தன் மென் பாதங்களை அழுத்தமாக ஊன்றி அவன் அருகே சென்றவள் அங்கிருந்த டீப்பாயில் கப்பை வைத்துவிட்டு அவனை எப்படி எழுப்புவது என்று தெரியாமல் திணறினாள். ஏதோ ஒரு உந்துதலில் மெதுவாக விழிகளை சிமிட்டி திறந்தவன் தன் எதிரே நின்றிருந்த தன்னவளை கண்டு ஒரு நொடி அதிர்ந்து தான் போனான்.
நொடியில் தன்னை சமன் செய்து கொண்டவன் தொண்டையை செரும அவ்வளவு நேரம் அவனை எப்படி எழுப்புவது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டே தலை குனிந்து நின்றிருந்தவள் அவனின் செரும்பல் சத்தத்தில் விழுக்கென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனும் அவளைத்தான் அழுத்தமாய் மார்புக்கு குறுக்கே கரக்களை கட்டிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க அவனின் பார்வையில் உள்ளுக்குள் திக்கென்று ஆனது அவளுக்கு. சிறிது நேரம் அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தவன் அதன் பின்பு எதுவும் பேசாமல் வேகமாக அங்கிருந்து கட்டிலில் எழுந்து குளியலறை நோக்கி செல்ல முற்பட, உங்களுக்கு காபி வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வந்து குடிங்க என்று கூறினாள் மெல்லிய குரலில். அவள் கூறியதை கேட்டு அவள் புறம் திரும்பாது டீபாயின் மீது தன் பார்வையை திருப்ப அங்கு காஃபி அவனுக்காக காத்து கொண்டிருந்தது சூடாக கோப்பையில். அதை கண்டவனுக்கு ஏனோ பல வருடங்களுக்கு பிறகு இதழின் ஓரம் ஒரு சிறு புன்னகை உதிர்ந்தது. அதை முழுதாக வெளிக்கொண்டு வராதவன் தனக்குள்ளேயே அதை அடக்கி கொண்டு சரி என்று தலையை மட்டும் ஆட்டினான். மீண்டும் அவன் குளியலறைக்குள் செல்ல முற்பட, அப்புறம் ஒரு நிமிஷம் என்று அவனை தடுத்து நிறுத்தினாள் மீண்டும் அனாதி. இப்பொழுது என்ன என்பதை போல் திரும்பி அவன் அவளை பார்க்க, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தீங்களாம். மீட்டிங் எத்தனை மணிக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிப்பேன். ஏன்னா மணி இப்போவே 9 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கிளம்பி போனால் இன்னும் நேரம் ஆகும். அதான் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு உங்ககிட்ட என்று அவள் பாதியிலேயே வார்த்தைகளை நிறுத்த, மீட்டிங் 12 மணிக்கு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ குளிச்சுட்டு ரெடியாகு, 2 பேரும் ஒன்றாவே போகலாம். எப்பவும் போல் வேதாவை ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் என்று தகவலாக கூறியவன் குளியலறைக்குள் நுழைய, குளியலறை கதவை ஒரு பெருமூச்சுடன் பார்த்த அனாதி அமைதியாக அவன் அறையிலிருந்து வெளியேறினாள். குளியலறைக்குள் இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் இந்தர். இங்கு என்ன இந்தர், எல்லாமே நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது போல. உன்னை பார்த்தாலே ஒதுங்கி போறவ இன்னைக்கு உனக்காக காஃபி கப் எடுத்துட்டு உன்னோட ரூம் வரைக்கும் வந்திருக்கா. ஆனா இப்படி நடக்கக்கூடாதே. என் மேல எந்த அன்பும் பாசமும் அவள் காட்டக்கூடாது. அப்படி காட்டினா அவளுக்கு மிஞ்சுறது வலியும் வேதனையும் மட்டும்தான். காலம் முழுக்க அவள் கூட இருக்க போகிறோம்னா கூட அவள் அன்பு காட்டினா பரவாயில்லங்கிறா. ஆனால் நான் தான் அவளை பாதியிலேயே விட்டுட்டு போக போகிறேனே. அவள் இப்போ என் மேலே பாசம் காட்டி நான் அவளை விட்டுட்டு போன பிறகு அவள் இன்னும் எதுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிக்கணும், எதுக்கு அதில் துடிக்கணும்? வேண்டாம், இப்போவே இதை சரி பண்ணணும். அவளுக்கு என் மேலே எந்த எண்ணமும் வரக்கூடாது. அப்படி அவள் மனசில் ஒதுக்கிற எண்ணத்தை இப்போவே பிடுங்கி எறியறது தான் சரி என்று கண்ணாடியை பார்த்து தனக்குள்ளேயே தன்னிடம் பேசிக்கொண்டவன் ஷவரை திறந்து கொட்டும் குளிர்ந்த நீரில் தன் மனதை ஆசுவாசப்படுத்த முயன்றான். அதன் பின்பு காலையிலேயே உணவு உண்டுவிட்டு வேதாவை அழைத்து கொண்டு அவள் படிக்கும் பள்ளிக்கு தங்கள் காரில் புறப்பட்டனர் மூவரும் பள்ளிக்கு வந்தவுடன் வேதாவை கீழே இறக்கிவிட்ட இந்தர் அவளிடம் 1000 பத்திரம் கூறி அறிவுரை வழங்க, அண்ணா போதும், நீ தினமும் இதே தான் சொல்ற. அதனால நீ சொல்றதுல எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், யார் வம்புக்கும் போக மாட்டேன், டீச்சர் சொல்லி கொடுக்கறத நல்லா கவனிப்பேன். அப்புறம் மதியம் சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்ருவேன். ஈவினிங் நீ வர வரைக்கும் யார் கூப்பிட்டாலும் அவங்க கூட போகாமல் உனக்காக வெயிட் பண்ணுறேன். வேற ஏதாவது பிரச்சனைனா மிஸ்ஸுக்கிட்ட உன்னோட நம்பரை கொடுத்து உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். போதுமா? இது தானே நீ தினமும் சொல்கிற. இப்போ நானே அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஓகே தானே என்று பெரிய மனுஷி போல் இடுப்பில் கை வைத்து இரட்டை குடுமி 4 புறமும் ஆட்டுமாறு அவள் தலையை ஆட்டி ஆட்டி கூற அதை கேட்ட அனாதிக்கு சிரிப்பே வந்துவிட்டது. குழந்தை பேசும் அழகை வாயில் கை வைத்து அனாதிகா ரசித்து கொண்டிருக்க இந்தரோ அவளை விழிகளை சுருக்கி முறித்தவன், குட்டிச்சாத்தான், என்னையே கிண்டல் பண்றியா நீ என்றான் விரைப்பாக வேதாவிடம். இதில் உனக்கு என்ன சந்தேகம்? நான் உன்னை கிண்டல் பண்ணுறேன்றதே உனக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு தான் தெரியுதா? போண்ணா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன் என்று அவனுக்கு மொக்கை கொடுத்து விட்டு அவள் பேக்கை தூக்கி போட்டு குடுகுடுவென்று குடுமி ஆடும் அளவிற்கு வேகமாக ஓட, பொறுமையா போவேதா, வேகமா ஓடாத, கீழே விழுந்துடுவ என்று நின்ற இடத்திலிருந்து இந்தர் கத்த, அதெல்லாம் நான் விடமாட்டேன், நீ பத்திரமா ஆஃபீஸ்க்கு போ முதல்ல என்று மழலை மொழியில் கத்திக்கொண்டே அவள் ஓடிவிட, இவ்வளவு சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிடும் போல என்று பெருமூச்சு விட்டு கொண்டான் இந்தர். ஒரு சின்ன குழந்தைய சமாளிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா?
அவள் எவ்வளவு பொறுப்பாக பேசுகிறா பாருங்க. நீங்கள் என்னடானா அவளை திட்டுறீங்க என்று வேதாவை பார்த்து ரசித்த வண்ணமே அனாதிகா இந்தரிடம் கூற, அவள் கூறியதை கேட்டு இப்பொழுது அவளை திரும்பி முறைத்தான் இந்தர். அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே அவன் புறம் திரும்பி பார்த்தவள் அவன் தன்னை முறைப்பதைக் கண்டு மனதுக்குள் அலறினாள். ஐயோயோ, போச்சு போச்சு, முறைக்கிறாரே. இங்கே நின்னா கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாரு. திட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி காருக்குள்ள போய் உக்காந்துப்போம் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டவள் வேகமாக காரை நோக்கி ஓடினாள். இவங்க 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய டாஸ்க் போல. ஒன்றுத்துக்கு இன்னொன்று கொஞ்சமும் சலைச்சது கிடையாது. 2ம் என்னை போட்டு பாடா படுத்துதுங்க என்று மனதுக்குள்ளேயே வேதாவையும் அனாதியையும் திட்டிக் கொண்ட இந்தர் காரை நோக்கி நடந்தான் தன் அலுவலகம் செல்வதற்காக. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகேயவளின் காதல் அசுரனே பாகம் 56. இந்தர் தனது அலுவலக அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் தன் அன்றைய நாளைக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ராஹித்யா. அவனை கண்டவன், வாடா வந்து உட்காரு, என்ன திடீர்னு வந்திருக்க, ஒரு கால் கூட பண்ணி சொல்லல என்று அவனை அழைத்தவாறே பேச, முக்கியமான விஷயம் பேசணும் இந்தர் என்றான் ராஹித். ஏனோ அவன் குரலில் இருந்த மாற்றத்தை கண்டு புருவம் சுருக்கி அவனை பார்த்த இந்தர், முதல்ல உட்காரு, ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா என்ன என்று லேப்டாப்பை நகர்த்தி வைத்துவிட்டு அவனிடம் சாதாரணமாக கேட்க, ஜெயந்தி என்ன வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா உனக்கு என்றான் கோபமாக ராகித்யா. திடீரென்று அவனின் கோபத்திற்கு காரணம் புரியாமல் அவனை பார்த்த இந்திரஜித், இப்ப எதுக்கு திடீர்னு கோவப்படுற, என்ன ஆச்சு, அவ என்ன பண்ணா என்று கேட்க, அனாதியோட சொத்தையெல்லாம் எப்படி தாம் பேருக்கு மாத்துறதுன்னு அது சம்பந்தமா ஒரு வக்கீலை பார்க்க போயிருக்கா ஜெயந்தி என்று கோபமாக கூறி முடித்தான் ராஹித்யா. அவன் கூறியதை கேட்ட இந்தர் முகத்தில் எந்தவித மாற்றமும் தோன்றவில்லை. சரி, இப்ப அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற என்று அவன் சாதாரணமாக கேட்க அவன் கூறியதை கேட்டு விழிகளை உருட்டி அவனை முறைத்தான் ராஹித்யா. பைத்தியமாடா நீ, அந்த வீட்டில் தானே அந்த ஜெயந்தி இருக்கா, அவ என்ன பண்றா, ஏது பண்றா, எங்க போறா, என்ன ஏதுன்னு எதையுமே நீ கவனிக்க மாட்டியா, அப்புறம் எதுக்கு அவளை அங்க வச்சிருக்க என்று அவன் கோபமாக கேட்க, முதல்ல இப்படி கோவப்படுறத நிறுத்து, ரிலாக்ஸ் ஆகு, இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற என்று அப்பொழுதும் சாதாரணமாகவே இந்தர் கூற அவன் கூறியதை கேட்டு வெகுண்டு எழுந்தான் ராஹித்யா. பைத்தியமாடா நீ, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ சாதாரணமா இரு, ரிலாக்ஸா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ எப்படியாவது அனாதியோட பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் அவ பேருக்கு மாத்திக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறா. நீ ஏன் அதை எதையும் கண்டுக்காம இருக்க, எதுக்காக அப்புறம் அவளை அந்த வீட்டில் கொண்டு வந்து நீ கண்காணிச்சுக்கிட்டு இருக்க என்று ராஹித்யா கோபமாக கேட்க, அவ வக்கீல பார்க்க போன விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ என்றான் ஏளனமான குரலில் இந்தர். அவன் கூறியதை கேட்டவன், அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமாடா என்றான் அதிர்ச்சியாக இந்தரை பார்த்து. ராஹித்யா கூறியதை கேட்டு இதழ் வலிட்டு நக்கல் புன்னகை ஒன்றை வெளியிட்ட இந்திரஜித், ஏண்டா அவளை வீட்டில் கொண்டு வந்து எனக்கு கீழே வச்சிருக்கிறது அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்படி இருக்கும்போது அவளை இவ்வளோ ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்கேன்னா அதுலேயே உனக்கு வந்திருக்க வேண்டாமா, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டாம். மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு எப்படிடா புரியாமல் போச்சு என்று அவன் கேட்க, டேய் நீ சொல்ல வர்றது எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன சொல்கிறதா இருந்தாலும் தெளிவாக சொல்லுடா என்றான் தலையை பிடித்து கொண்டு ராஹித்யா. இந்த ஆட்டம் முடிய வரைய போகிற நேரம் வந்துருச்சுடா. ஜெயந்தியோட உண்மையான முகம் அனாதிக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, அந்த நேரம் நெருங்கிடுச்சு என்று இந்தர் கூற அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்தான் ராஹித். என்னடா சொல்ற என்று அவன் அதிர்ச்சியுடன் கேட்க, எஸ், அதுக்கான வேலைகளை தான் நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஜெயந்தி வெளியே சுதந்திரமாக சுத்த முடியும், அதுக்கப்புறம் அவளால் இப்படி இருக்கவே முடியாது என்று இந்தர் கூற, அப்போ அவளுக்கான தண்டனை என்னன்னு முடிவு பண்ணிட்ட அப்படித்தானே என்று ராஹித்யா தன் நண்பனை கணித்து சரியாக கேட்க அதற்கு ஆம் என்று தலையசைத்தான் இந்தர்.
சரி, என்னமோ பண்ணு. ஆனால் அவங்களால அனாதிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான் என்று கூறிய ராஹித்யா அங்கிருந்து கிளம்ப முற்பட, ஒரு நிமிஷம் நில்லு என்று அவனை தடுத்து நிறுத்தினான் இந்தர். என்னடா, என்னாச்சு என்று ராஹித்யா புரியாமல் கேட்க, இவ்வளவு நேரம் வரைக்கும் மற்றவங்கள பற்றி யோசித்து பேசினேன். இப்போ உன்னோட லைஃப்பை பற்றி நான் பேச நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் உட்கார்றியா என்று இந்திரஜித் கூற, என்னோட லைஃப்பை பற்றி பேச போறியா? என்னடா, ஏதோ பீடிக்கெல்லாம் பலமாக இருக்கு என்று கூறிக்கொண்டே அமர்ந்தான் ராஹித்யா. அவனை அழுத்தமாக பார்த்த இந்தர், நான் ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வரேன். ரீஷ்மா பற்றி நீ என்ன நினைக்கிற என்று இந்தர் நேரடியாகவே கேட்க, அவன் கேட்டதை கேட்டு உள்ளுக்குள் அதிர்ந்து போனான் ராஹித்யா. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அழகாக மறைத்தவன், அவளை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவளை பற்றி நினச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது என்று வெறுப்பாக முகம் சுழித்தது போல் அவன் கூற, அவன் கூறியதை கேட்டு மெலிதாக சிரித்த இந்தர், யாருக்காக இந்த டிராமா எல்லாம் என்றான் அமைதியான குரலில் ராஹித்யாவிடம். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்தவன் எதுவும் பேசாமல் தலைகுனிந்து அமர்ந்திருக்க, எங்க தப்பு பண்ணது முழுக்க முழுக்க ஜெயந்தி மட்டும்தான். அதில் ரீஷ்மாவுக்கும் விக்ரதாவுக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது. நீ ரீஷ்மா விரும்புகிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதை என்கிட்ட இருந்து மறைச்சு முட்டாள்தனமாக நாடகம் ஆடணும்னு நினைக்காத என்று அவ்வளவு நேரம் இருந்த நிலை மாறி கோபமாக இந்தர் கூற, அப்போதும் ராஹித்யாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. டேய் ராஹித், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்புறம் என்னோட பேச்சுக்கு இங்கே என்ன மரியாதை இருக்கு என்று இந்தர் கோபமாக கூற, இதை பற்றி எதுவும் பேச வேண்டான்னு அர்த்தம். இதை இப்படியே விட்டுடுன்னு அர்த்தம், புரியுதா என்றான் பதிலுக்கு அமைதியான குரலில் ராஹித்யா. அவன் கூறியதை கேட்டு விழிகளை சுருக்கி அவனை பார்த்த இந்திரஜித், விட்டுடுனா எதை விட சொல்ற? நீ எந்த மீனிங்ல இதை சொல்ற நான் தெரிஞ்சுக்கலாமா என்று இந்தர் அழுத்தமாக அவனிடம் கேட்க, எல்லாத்தையும் விட்டுடு. நான் அவளை காதலிச்சேங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனி அது உன்னோடவே போகட்டும். இனி இந்த காதலை பற்றி யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று இந்த முறை இந்தரை நிமிர்ந்து பார்த்து ராஹித்யா கூற, பைத்தியமாடா நீ என்று ஆவேசமாக கத்தினான் இந்தர். ஆமாண்டா, பைத்தியம்தான். அவளை மாதிரி கேவலமான ஒருத்தி காதலிச்ச நான் பைத்தியம்தான். அவளோட கணம் என்னன்னு தெரிஞ்சா அவளை காதலிச்ச நான் பைத்தியம்தான் என்று ராஹித்யா கோபமாக கத்த, யூ இடியட், புரியாம பேசாத. அவ ஒன்றும் எந்த தப்பும் பண்ணல. நடந்த விஷயத்துல ஜெயந்தி மட்டும்தான் முழுக்க முழுக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்திருக்கா. ரீஷ்மாவுக்கு இது எதுவுமே தெரியாது. நீ லூசு மாதிரி எதையாவது வளராத என்று இந்தர் வேகமாக கூற, அது எப்படிடா அவளுக்கு தெரியாம நடந்திருக்கும்? அவ தான் அம்மா அம்மான்னு அவங்க அம்மா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காளே. அப்பா அவளுக்கு தெரியாம ஜெயந்தி எப்படி இவ்வளோ பெரிய கொடுமையான விஷயத்த செஞ்சிருப்பா என்று வேதனையுடன் ராஹித் கூற, டேய், நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன். எதையும் தெரியாம நான் பேச மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும் தானே. சத்தியமா நடந்த இத்தனை விஷயத்திலேயே ரீஷ்மாவுக்கு ஒரு துளி அளவு கூட பங்கு கிடையாது. அவ பண்ண ஒரே ஒரு தப்பு, பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த கிழவனை அனாதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஜெயந்தி முயற்சி பண்ணும்போது அவளுக்கு துணையா இருந்தது மட்டும்தான். அதை தவிர்த்து அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலடா என்று இந்திரஜித் மீண்டும் கூற, நீ என்ன சொன்னாலும் அதை என் மனசு ஏற்றுக்காது. எனக்கு ரீஷ்மா வேண்டாம். அவன் மேலே இருந்த காதலை நான் எப்போவோ தூக்கி எறிஞ்சிட்டேன். அவன் முகத்தை பார்த்தாலே இப்போ எல்லாம் எனக்கு வெறுப்பாக தான் இருக்கு என்று ஆற்றாமையுடன் ராஹித்யா கூற, என் கண்ணை பார்த்து அவ்வளோ மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொல்லு பார்ப்போம் என்றான் அழுத்தமான குரலில் இந்திரஜித். அவனின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் ராஹித்யா திணற, உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ இப்போவும் ரீஷ்மாவை காதலிச்சுட்டு தான் இருக்க. இப்போ முட்டாள்தனமாக முடிவெடுத்திருக்கிறது நீ தான். முதல்ல இப்படி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன் வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்னு சரியாக சிந்திக்க தொடங்கு. அப்போது எல்லாமே உனக்கு சரியாக புரியும். முட்டாள்தனமாக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. நல்லா யோசித்து உன்னோட முடிவை சொல்லு. உனக்கு ரீஷ்மா மேலே இன்னும் விருப்பு இருக்குங்கிற பட்சத்தில் அவன் மனசை மாற்றி அவளை உன் கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. இதுக்கு மேலே உன் விருப்பம். இப்போ நீ கிளம்பலாம் என்று அவ்வளவுதான் என்பது போல் கூறிவிட்டு இந்த தன் கவனத்தை லேப்டாப்பின் புறம் திருப்ப,
குழம்பிய மனநிலையில் அங்கிருந்து அகன்றான் ராகித்யா. அப்படியென நடந்தது ரீஷ்மாவுக்கு தெரியாமல்? அதை இனிவரும் அத்தியாயங்களில் அறியலாம். மாலை வேளை அனாதியும் இந்தரும் வேதாவை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது இந்தரே முதலில் பேச்சை துவங்கினான். ஷன்வி என்று இந்தர் காரை ஓட்டிக்கொண்டே அனாதிகாவை அழைக்க திரும்பி அவனை பார்த்தாள் அவள். இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதனால நம்ம 2 பேரும் கண்டிப்பாக அங்கே போகணும். நீ, நான், வேதா 3 பேரும் போயிட்டு வந்துடலாம். உனக்கு ஓகே தானே என்று இந்தர் கேட்க, முதலில் வேண்டாம் என்று கூற வந்தவள் அதன் பின்புதான் வேதா தான் என்ன கூறுவேன் என்பதை ஆர்வத்துடன் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு குழந்தையின் ஆசையை நிராசையாக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டவள், சரிங்க போகலாம். எத்தனை மணிக்கு பர்த்டே பார்ட்டி என்றால் மெல்லிய குரலில். 6:30க்கு தான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடியே அங்கே போகணும் என்று அவன் கூற, அதற்கு சரி என்று தலையசைத்தவள் அதன் பின்பு எதுவும் வாயை திறந்து பேசவில்லை. அங்கு செல்வதன் மூலம்தான் இந்தரின் மனதில் உள்ள அனைத்தையும் அனாதி அறியப் போகிறாள் என்பதை அப்பொழுது இந்தர் அறியவில்லை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.